வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சின்ன விஷயம், ஆனா ஒரு ஆழமான கருத்து இதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த காணொலி. இங்க நீங்க பாக்குறீங்களே, இது நான் எழுதின கவிதை வரிகள். ஒரு விதமான ஹைக்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். கடவுள் நம் கண்களுக்கு அன்பாய் தெரிவது ஓவியனின் கையில்தான் இருக்கிறது இல்லையா? நம்ம எந்த கடவுளை கும்பிடுறோமோ நம்புறோமோ அந்த கடவுள் அன்பானது அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்? உண்மையான காரணம் என்னன்னா, நம்ம பார்க்குற அந்த கடவுளோட ஓவியம் தான். சரிதானே? என்ன பார்க்குறோமோ அதை நம்ம நம்புறோம். எத்தனை நாள் தான் இப்படி பார்க்கறத வச்சு நம்பிக்கிட்டே இருக்க போறோம்? கடவுள் அன்பானவர் தான் உணரும் போதுதான் அந்த உண்மை நமக்கு புரியும் இல்லையா? இல்லைன்னா ஓவியம் காட்டுறத கடைசி வரை நம்பியே நம்ம காலத்தை கழிச்சிருவோம். உணரும் வரையில கடவுள் வெறும் நாம் நம்புற ஒரு விஷயம்தான். இந்த நம்பிக்கை நம் அனுபவத்துல வரும்போதுதான் அது நமக்கு அந்த உண்மை நமக்கு தெரியும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னாலும் இங்கே நம்ம பேசுற விஷயத்துக்கு ரொம்ப அழகா பொருந்தும். உண்மையில கடவுள்னா என்ன பொருள்? கடவுள் அப்படின்ற சொல்ல நீங்க பிரிச்சு படிச்சீங்கன்னா, கட பிளஸ் உள், அதுதான் கடவுள். அதாவது நமக்குள்ள நாம் கடந்து போனால் நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் கடவுள். உள்ளுக்குள்ள கடந்து போறது. அதுவரையில நம் புரிதல் வெறும் நம்பிக்கையா மட்டுமே தான் இருக்கும் இல்லையா? உள் சென்று கடவுளை காண்ற ஒரே ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா தியானம். தியானத்தை பத்தி நான் நிறைய காணொலிகள்ல பேசியிருக்கேன், அதையும் பாருங்க. பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான், அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டின் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பான். தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் அப்படின்ற ஒரு ஆனந்த கூத்தாட்டமா இருக்கும். ஏன்னா அவன் உள் சென்று பார்க்கறான் கடவுள்ல, அதனால வர பேரானந்தம் அது. ஸோ பாரதி சொன்ன மாதிரி நமக்குள்ள சென்று நம்மளும் அதை உணரணும் இல்லையா? உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.